என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்கேன்? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்ய, இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதுதாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பார்த்தீங்களா? ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ நாவிக்கிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி குட், வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும். எதுவுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும். பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன, பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன்.